இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடியது கொண்டக்கடலை சாதம். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு அதையெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை இல்லாதனால நான் ரம்ப இலை சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயத்தில் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதோட 1 கப் வேக வச்ச கொண்டக்கடலை அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையை 12 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்க சொல்லி உப்பு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வேக வச்சுக்கிறணும். இப்போ அதை இதோட சேர்த்துக்கோங்க. 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. மசாலா, வெங்காயம், கொண்டக்கடலை இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். இப்போ இதோட 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி புதினா அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஆயிலே இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இதோட இப்போ 2 கப் வேக வச்ச சாதம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சாதம் எப்போதுமே உதிரி உதிரியாக இருக்கணும். 2 கப் சாதம் இதோட சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சால் இதை 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சாதம் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டு இறக்கணும். சூப்பரான சுவையான கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆயிடும். இதை நம்ம லஞ்சுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் கெட்டி கொடுக்க சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் தேவையே இல்லை. இதை அப்படியே சாப்பிடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.